இஸ்ரவேல் ஜனங்க இந்த பலி செலுத்துறதுக்கு தேவாலயத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய குடும்பத்துல கஷ்டம், பாரம், வருத்தம் விடுபடணும்னா பலி செலுத்தப்படணும். பாவ நிவாரண பலி கொடுக்கும். நல்ல ஒரு ஆடோ, ஒரு மாடையோ, ஒரு பறவையோ எடுத்துட்டு வருவாங்க. வரும்பொழுது பாத்தீங்கன்னா சில பேர் 40 மைல்ஸ் வந்து வருவாங்க. 40 மைல் 20 மைல் அப்படிலாம் வந்தாங்கன்னா, இது வேற வனாந்திரமான இடம் பாருங்க. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தா எடுத்துட்டு வந்த ஆடை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆடை செக் பண்ணுவாங்க. அப்படி நடத்தி தானே வருவாங்க. தோல்ல வச்சுட்டு வர முடியாது மிருகத்தை. அது வரும்போது காலில் கொஞ்சம் புண்ணு இருந்தா சொல்லுவாங்க, இல்ல இல்ல இதை பலி கொடுக்க முடியும். அப்போ அப்படியே உங்களுக்கு வருத்தமாயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ எங்களுடைய பாவ மன்னிப்புக்கு ஆனா எடுத்துட்டு வந்த இந்த பலி கொடுக்கலன்னா இந்த சாபம் எங்க வீட்டுல இருக்குமே அவங்க வருந்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாதீங்க, கோயிலே நாங்க மார்க்கெட் பிளேஸ் ஆகி இருக்கோம். இப்ப கோயில் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நாங்க வச்சிருக்கோம். இங்க வந்து நாங்க ஒரு பெரிய லூலு மால் மாதிரி வச்சிருக்கோம். மாடு வேணா மாடு கிடைக்கும், ஆடு வேணா ஆடு கிடைக்கும், புறா வேணா புறா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோயில் என்ன பண்ணிட்டான்னா சந்தையாக்கிட்டான். இப்போ அந்த ஆடு சரியில்லைன்னு சொல்லி அவங்க கோயில்ல இருக்கக்கூடிய ஆடை விற்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த ஆடு 100 ரூபான்னா கோயில் ஆடு 400 ரூபா. அப்ப என்ன பண்ணாங்க, பாரத்தை கொண்டு வந்து அவன் மேல சுமத்தினாங்க. இப்படி இருக்கும்போது இயேசுநாதர் சொல்றாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 11:28 வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையாய் உங்களை அறிந்த ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அவர் சொல்ல பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அவங்க உங்க மேல வச்சாங்க லோடு, உங்க மேல பாரத்தை வச்சாங்க. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க, அந்த கட்டளை எல்லாம் கொண்டு நீ செய்யாத போது உங்களுக்கான ஆக்கினை தீர்ப்பு மாறுறதுக்கு எப்படி பலி கொடுக்கணும்னு சொல்லும் போது அதனுடைய பாரத்தை நீங்க அனுபவிச்சீங்க. அவங்க உங்களை பார்க்கல, உங்களுக்கு உதவி செய்யல. ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை. அப்ப சொல்றாரு, என்ன விசுவாசிச்சு வந்தினா உனக்கு போராட்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது உனக்கு சுலபமாய் இருக்கும்.